இப்பொழுது இப்பொழுது எல்மோ அவர்களை மேடைக்கு வருமாறு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைத்து நிற்கிறோம். எல்மோ அங்கிருந்தாலும் ஓடி வாருங்கள். எல்மோவே யாரும் தெரியாதார்கள் இருக்கான்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த முத்தமிழ் கலைஞர் மேம்பாட்டு மன்றம் உருவாவதற்கு அடிப்படையாக இருந்தவர் எல்மோ அவர்கள். அவருடைய 50 வருட நடிப்பு அவரை சிவாஜி கணேசன் என்றும் அழைத்துக் கொள்வார்கள். அந்த வகையிலே இதை உருவாகி இன்று வரை இப்படி ஒரு நிகழ்வை நடாத்துவதற்கு அடித்தளமிட்டவர். அதை நடாத்த எங்களுடைய 13 உறுப்பினர்களும் அயராது உழைத்தவர்கள். அந்த உழைப்பினுடைய உச்சம் அது எல்மோ அவர்களுடைய அந்த முயற்சி தான். பாஷூர் எல்மோ என்றால் உலகம் முழுக்க தெரியும் என்று அடிக்கடி சொல்லிக் கொள்ளார்கள். அவரை இப்பொழுது ஒரு சிறிய கௌரவிப்பு நாங்கள் செய்ய இருக்கிறோம். எல்லோருமாக நீங்களும் அவருக்கான இதை கொடுக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் உண்மையிலே 50 வருடங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடகங்களை நடத்தியிருக்கிறார். 50க்கும் மேற்பட்ட பாத்திரங்களை செய்திருக்கின்றார். ஒரு நடிப்பு உலக நடிப்பு அவருடைய ஆள் மனதிலே பதிந்திருப்பது நடிப்பு நாடகம் என்ற சொல். எப்ப எடுத்தாலும் தொலைபேசியில் கதைக்கின்ற போது நாடகத்தை பற்றி தான் கதைத்துக் கொள்வார். இவ்வாறான ஒரு நடிப்புலகங்களை நாங்கள் உண்மையிலே உங்களுடைய முகங்களை பார்த்தோம். அமைதியாக மிக அமைதியாக இருந்து பார்த்துக் கொள்வதிலே எங்களுடையது என்ற எண்ணம் உங்களுடைய மனதிலே புரிந்திருக்கிறது. எங்களுடைய மண் பாஷூர் மண் தந்த அந்த விருட்சம். இப்பொழுது அவருக்கு நாங்கள் கௌரவம் கொடுக்க இருக்கிறோம். நீங்களும் ரெடிதானே? கரங்களை தட்ட தயாரா இருக்கோ? இப்பொழுது நாங்கள் பொன்னாடை போத்தி அவரை கௌரவிக்க இருக்கிறோம். திருவாளர் கிருஷ்ணகுமார் அவர்களை பொன்னாடையை போத்தி கௌரவித்துக் கொள்ளுமாறு அன்போடு அழைத்து நிற்கிறோம். நகுலன் அவர்கள் எங்கே ஓடி வாருங்கள். மதிப்புக்குரிய நகுலன் மேடைக்கு வாருங்கள். நகுலன் அவர்களை மாலை அணிவித்து கௌரவிக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கிறோம். திரு நெல்சன் அவர்கள், நெல்சன் அவருடைய ஒரு அற்புதம். சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லிய சொல்லு, மகனே வா மகனே வா. அது எங்களுடைய செயலாளர் பிராங்க்லின் அவர்களை முன்னாடியே போத்தி கௌரவிக்குமாறு அன்போடு அழைத்து அளிக்கிறோம். உண்மையிலே இந்த இளைய தலைமுறையை பாடகர் குழாமை உருவாக்கி அவருடைய வீட்டிலே தான் பயிற்சி எடுத்துக் கொள்கிறோம். இடக்கிட எங்களுடைய மத்திய செயலகத்தில் நடந்து கொள்ளும். அந்த வகையில் தன்னுடைய வீடை தந்து வீட்டில் ஒலிவாங்கியை தந்து இரவு பகலாக எங்களை வளர்த்துக் கொண்ட எல்மோ அவர்கள் என்றுமே வாழ வேண்டும். கலை உலகத்துக்கு அவருடைய பங்களிப்பு தொடர்ந்து 100 வருடங்களுக்கு மேலே இருக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே வாழ்த்திக் கொண்டு இதனை செய்த இந்த இளைய தலைமுறைக்கு மீண்டும் ஒரு உரத்த கரகோஷம் பாடகர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்களாக முன்வந்து இதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்கு